2 நாளைக்கு முன்னாடி நான் சபரிமலை போயிருந்தேன். அப்போ நான் பார்த்த காட்சி தான் இது. நம்ம இருமுடியில் அரிசி கொண்டு போகிறது ஒரு வழக்கம். ஆனால் நிறைய பேர் இருமுடியில் கொண்டுட்டு போகிற அரிசியை அப்படியே கீழே கொட்டிட்டு போகிறாங்க. இந்த காட்சியை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப அதிர்ச்சி. நாள் விரதம் இருந்து இருமுடி கட்டிக்கிட்டு நம்ம சபரிமலை யாத்திரை போகிறோம். இந்த அரிசியை அங்கே அன்னதானத்துக்கு அரிசி தானம் வாங்குற இடம் இருக்குது, அங்கே கொடுக்கலாம். அப்படி அங்கே கொடுக்க விருப்பம் இல்லைன்னா அட்லீஸ்ட் வீட்டுக்கு கொண்டு போய் இதை சமைச்சு சாப்பிட்லாம். எதுவும் பண்ணலைன்னா அட்லீஸ்ட் ஒரு ஏழைங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கலாம். இதில் எதுவுமே பண்ணாமல் அரிசியை கீழே கொட்டிட்டு போகிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு எனக்கு தெரியல. மற்றும் இந்த அரிசியை காலால் மிதிச்சிட்டு போகிறத பார்க்கும்போது அவ்வளோக்கு அவ்வளோ வேதனையாக இருந்துச்சு. இது ஒரு பங்கு தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதை மாதிரி நிறைய கிலோவாக அரிசி கீழே கொட்டி வச்சுருக்காங்க. எதுக்காக இந்த அரிசியை வந்து கீழே கொட்டுறாங்கன்றது எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. தயவுசெய்து இந்த மாதிரி யாருமே பண்ணிடாதீங்க. இதை விட பெரிய பாவம் வேறு எதுவுமே கிடையாது. நம்ம புண்ணியத்துக்காக சபரிமலை யாத்திரை போகிறோம். ஆனால் அங்கே போய் இந்த செயலை செஞ்சுட்டு நம்ம வர்றது அந்த ஐயப்பனே யாராக இருந்தாலும் கண்டிப்பாக மன்னிக்க மாட்டார். அன்னதான பிரபு இருக்கிற இடத்துல இந்த மாதிரி நடக்கிறது நியாயமாக நீங்களே யோசிங்க. தயவுசெய்து இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த தவிர வேறு யாருமே செஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த பதிவை போடுறேன். அதே போல் பம்பாவில் துணி போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அந்த தவறு நடந்துகிட்டே இருக்குது. ஐயன் பார்த்துட்டு இருக்காரு. சுவாமியே சரணமையப்பா.